எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். And we have first watermelon growing. Did you see? Its baby is there. Yeah, it's a very baby one. No, darling, that's watermelon. Oscar, you know, after rain, it's very risky to walk in chapel on such soil. 100 days இந்த ஃபார்ம் vlog சீரீஸில் இன்றைக்கி நாள் 96. யாரும் கவலைப்பட வேண்டாம். நம்ம 100 days முடிஞ்சதுக்கப்புறமா வீக்லி ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ ரெகுலராக அப்டேட் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்போம். வீடியோ ஸ்டாப் பண்ண மாட்டோம். நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால எந்த வீடியோவும் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால தான் நேற்று வீடியோ அப்லோட் பண்ணல. Hey, good morning, pineapple. Thank you. இன்றைக்கி நம்மளோட கெஸ்ட் ஹவுஸோட தரையை போட போகிறோம். இந்த தரைக்கு ரொம்ப சிம்பிளாக வெறும் மட்டும் கல்லை உடச்சி வந்த சிப்ஸும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த தரையில் மொத்தமாக 4-5 லேயர் போட போகிறோம். இப்போ நம்ம போடுறது 2வது லேயர். ஃபஸ்ட்டு லேயர் வந்து சின்ன சின்ன கல் மண் கலந்து பார் மண் எடுத்து போய் போட்டிருக்கோம். இப்போது செகண்ட் லேயராக நம்ம இதில் மணலும் மண்ணும் கலந்து அது கூட கொஞ்சமாக சின்ன சின்ன சிப்ஸையும் கலந்து நம்ம திக்காக ஒரு லேயர் போட போகிறோம். இந்த மாதிரி மண்ணை மெரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டியாக மாறிடுச்சு. Oscar, why are you looking, Daddy? Good morning. Very good morning. நேற்று மழை பெஞ்சிருந்ததுனால மண் ஈரமாக இருந்தது. மண்ணை கூட்டி பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை வெறும் காஞ்ச மண்ணாக இருந்துச்சுன்னா மண்ணை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிதித்து பிசைய வேண்டியதாக இருக்கும். நல்ல வேலையாக மண் ஈரமாக இருக்குது. இன்றைக்கி வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். மண்ணில் வீடு கட்டினா மழையில் கரைஞ்சி போயிடாதா, இடிஞ்சு விழுந்துடாதா, ஸ்ட்ராங்காக இருக்குமா, நிறைய கேள்விகள் மக்களுக்கு இருக்குது. இதுதான் நான் மண்ணில் வேலை பார்க்குறத ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மண்ணில் கட்டின வீடு எப்படி இருக்கும், எப்படி கட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ இருக்குது. அதை போய் பாருங்கள். உங்களுக்கு மண்ணை பற்றி ஒரு புரிதல் கிடைக்கும். மண்ணில் வீடு கட்டுறது ரொம்பவே சீப்பான மெத்தட் அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா கட்டாயமாக கிடையாது. நீங்கள் சிமெண்ட்டில் வீடு கட்டுறத விட மண்ணில் வீடு கட்டுறதுக்கு செலவு டபுள் ஆகும். மண் வேணால் நமக்கு ஃப்ரீயாக வரும். ஆனால் அதை உட்காந்து மிதித்து பொறுமையாக வீடு கட்டுறதுக்கு லேபர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். நீங்களே உங்களோட வீட்டை கட்டிக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக ஈஸியாக முடிச்சுக்கலாம். அதே வேறு ஆளை வச்சு நீங்கள் கட்டினீங்கன்னா காஸ்ட் வந்து சிமெண்ட்டு வச்சு கட்டுறதை விட டபுளாக கண்டிப்பாக வரும். சரி, மண்ணில் வீடு கட்டினா எத்தனை வருஷம் நிலச்சி நிற்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் மண்ணில் எல்லா சவுரையும் வச்சுட்டு மேலே ஒரு கூரை போட்டு அந்த சவுறு எல்லாமே மழையில் நனையாத மாதிரி பார்த்துட்டிங்கன்னா 150 வருஷத்துலேருந்து அதுக்கு மேலேயே வரும் உங்களோட மண் வீடு. வருஷம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கும். அதை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம சிமெண்ட்டில் வீடு கட்டினோன்னா 25 30 வருஷம் தான் அது வரும். அதுக்கப்புறமா அதை இடித்து தூக்கி போட்டுட்டு மறுபடியும் தான் வீடு கட்டணும். மண்ணில் வீடு கட்டும்போது எல்லாருக்கும் பெருசாக வர பிரச்சனை என்னென்னா கரையான் வருது, எறும்பு வருது, மற்ற பூச்சிகள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த மாதிரி மண் வச்சு கட்டும்போது அது கூடவே கொஞ்சமாக சுண்ணாம்பும் சேர்த்து கட்டினோன்னா இந்த மாதிரி கரையான் பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனால் எறும்பு நீங்கள் எங்கே கட்டினாலும் கண்டிப்பாக புது கட்ட தான் போகுது. மண் வீடாக இருந்தாலும் சரி, கான்க்ரீட் வீடாக இருந்தாலும் சரி, எறும்பு கட்டாயம் வரதான் செய்யும். இந்த மாதிரி மண் செவர் எழுப்பும்போது மண் செவரில் கட்டை எங்கெங்கெல்லாம் வைக்கிறோமோ அங்கே ஒரு அடி அகலத்துக்கு நம்ம சுண்ணாம்பு சவர் வச்சிட்டோன்னா இந்த மாதிரி செல்லு பிரச்சனை கட்டாயமாக நம்மளால் தவிர்க்க முடியும். இப்போது நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு 20 லட்சம் செலவாகுதுன்னு வச்சுக்குவோம். அந்த 20 லட்சத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு 20 வருஷம் ஆகும்னு வச்சுக்குவோம்.
ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம சேமிக்க போகிறது கிடையாது. நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு 5% 10% தான் சேமிக்க போகிறோம். அந்த 10% சேமித்து நமக்கு 20 லட்சம் வரணும்னா 20 வருஷம் நம்ம போகணும். இப்போ எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி ஒரு லோன் எடுத்துடுறாங்க. அந்த லோனோட இஎம்ஐயில் 40 வருஷம் வாழ்ந்துடுறாங்க. அந்த 40 வருஷத்து இஎம்ஐ முடியும் போது அந்த வீடு ரொம்ப பழசாகிடும். அதுக்கப்புறம் அதை உடச்சிட்டு வேறு வீடு தான் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுவே ஃப்ளாட் வாங்கினீங்கன்னா இன்னும் மோசம். ஒரு 30 வயசில் நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா 40 வருஷம் ஒரு இஎம்ஐ போட்டிங்கன்னா எவ்வளோ பார்த்துக்கோங்க. உங்களோட ரிட்டையர்மெண்ட் டைமில் மறுபடியும் வேறு ஒரு வீடு கட்டணும். அப்போது காசுக்கு நம்ம எங்கே போகிறது? மக்கள் இப்படி தான் தாங்க சம்பாதிக்கிற எல்லா காசையும் மருந்து மாத்திரை, குழந்தைங்களோட படிப்பு, அதுக்கப்புறமா அவங்க கட்டுற வீடு, இந்த 3 விஷயத்தில் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாதிச்சதை இழந்துடுறாங்க. இது என்னோடய மனசில் ரொம்ப உறுத்திட்டே இருந்துச்சு. நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படி சொல்லி தான் இந்த ஸ்லோ லிவிங் லைஃப் ஸ்டைலை நாங்கள் மாறி வந்திருக்கிறோம். I couldn't find it, Pa. I searched in the first hut. Pa, do you know what it was? Under the green jacket I had. What happened? The thing is, ஆஸ்கர் என்ன ப்ராங்க் பண்ண பார்த்தா, நான் அவனை ப்ராங்க் பண்ண போகிறேன். ஆஸ்கரை வந்து மட்டை பலகை ஏற்றணும் சொல்லி அனுப்பியிருக்கேன். அவன் என்னென்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். எங்கேயாவது வேலை செய்கிறான்னா ஜாலியாக போய் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டான். என்னடா கண்டுபிடிச்சா இல்லையா? என்ன கையில் வச்சுங்கிற இல்லைன்ற? சீக்கிரமாக வந்துட்டா அடுத்த வேலை கொடுத்துருவாங்கன்னு அவன் பாட்டு விளையாடிட்டு இருக்கு. ஜூம் பண்ணுறாருங்க. இதை எடுத்துகிட்டு வாடா தான் சொன்னேன். 10 நிமிஷமாக ஜாலியாக காணும். கண்டுபிடிச்சிட்டேன் எங்கே இருக்குன்னு. ஆனால் வர மாட்டான். வந்தால் அடுத்த வேலை கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்க, இப்படி நேராக வரலாம். ஆனால் அவர் எப்படி வராது பாருங்கள். எப்படியெல்லாம் டைம் ஓட்டுறதுன்னு என்னடா இங்கே வந்திருக்க? எப்படியெல்லாம் டைம் ஓட்டுறதுன்னு கற்று வச்சுருக்கான் பாருங்க இந்த வயசுலேயே. வரட்டும், இன்றைக்கி அவனை வச்சு ப்ராங்க் பண்ணுவான். சீக்கிரம் வாமா, லேட்டாகுது பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தான் அதை வச்சு விளையாடுற ஆள். நீ தான் எனக்கு கண்டுபிடிச்சி கொண்டு வரணும். அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. மொட்டை மொட்டையாகிடும், அப்புறம் லெவல் பண்ண முடியாது. இது எத்தனை வரத்துக்கும் இன்னைக்கு இவ்வளோ நேரமாடா? சரி, கொண்டு எத்தனை சொன்னேங்க? You didn't say. You said leveler and this guy, but I don't know. கொண்டு எத்தனை சொல்லி கொண்டு போயிட்டே Pa. போயிட்டோம். கொண்டு இல்லாமல் எப்போ வேலை செய்யுத? நம்ம ஒரு 4-5 வேலை சொல்லுவோம். எப்போ வந்து இன்னும் சொல்கிறான்னு பார்க்கலாமா? பார்த்து பார்த்து பொறுமையாக 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 பொறுமையாக. எங்க லெவலர்? என்னடா லெவலர் இல்லாமல் இப்போ வேலை பார்க்குறது? லெவலர் தெரியும். இங்கே கிச்சனில் இருக்கு போகிறோம் தெரியல. ¿Tú crees? போய் படுத்து தூங்கிட்டு வந்து. இல்லை காணும் சொன்னா தேடவே இல்லை. தேடவே இல்லை. இப்படி பண்ணா கை எப்போ லெவல் வரும்? இது எப்படியும் விளையாடக்கூடாதுல்ல. சரி, அப்பாவுக்கு டயர்டாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடிச்சுனேன். என்னடா போப்பான்னு சொல்கிற? குடிக்க தண்ணி கேட்குறேன்டா. நான் போயிட்டு வந்துமா? சரிடா, நல்லா வந்தானே. I brought you, Pa. கல் அல்லண்டா அங்கே எத்தனை போயிட்டா போய் நம்ம வேலை நடக்காராடி சண்டை குட்டி பட பட. Next time, what do you ask? I'm going to ignore you. குடிக்க தண்ணி தானே கேட்டேன். தண்ணி எத்தனை ரெண்டுடா? என்னடா நீ ஒவ்வொரு நாடா பண்ணுவ, எல்லாத்தையும் ஒரே ஒரே பண்ண மாட்டியாடா? சரி, தேங்க்யூ ஆஸ்கர்.
நீ தண்ணி குடிச்சு எனக்கு தண்ணி எடுத்துக்கியா? நான் தண்ணி குடிச்சிட்டப்பா. எனக்கு நீ எதுக்கு ஆஸ்கரை ஒரு 4 வாட்டி தேவை இருக்கோ இல்லையோ 4 விஷயத்த சொல்லி அனுப்பிச்சு அவனை ப்ராங்க் பண்ணலான்னு பார்த்தோம். அவன் உஷாரா முடியாதுன்னு சொல்லிட்டான். வணக்கம் சார். சிக்கன் வேணுமா சார்? தண்ணி தான் சார் வேணும். தண்ணிலாம் இல்லை சார். சிக்கன் தான் வேணும். சிக்கன் வேணாம் சார். என்ன கல்லு தான் இருக்கு. நான் மண்ணு Nice rain came. Finish. தரையில் முதல்ல கல் கொட்டியிருந்தோம். அதனால் ஒரு சில கல் எல்லாமே மேலே தூக்கிட்டு இருந்துச்சு. திம்ஸ் வச்சு அடித்தும் ஒரு சில இது மேலே தான் இருந்துச்சு. அதனால் மட்டை பலகை போட்டு கரெக்டாக மட்டம் பார்த்துட்டு அந்த மேலே இருக்க கல் எல்லாமே சுரண்டி எடுத்துடுறோம். ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் சுரண்டி எடுக்க வேண்டியதால் நிறையவே இருந்துச்சு. அதனால் மண்வெட்டி வச்சு தண்ணி ஊற்றி தெளிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி அதை லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம மண் கலவையை போட்டு 2வது லேயரை போட போகிறோம். மண்ணில் ஒர்க் பண்ணும்போது எப்பயுமே ஈரமாக இருக்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு லேயர் வந்து நல்லா குழன்னு இருந்து போட்டு பண்ணணும். அப்படி பண்ணால் தான் கீழே இருக்க லேயருக்கும் மேலே இருக்க லேயருக்கும் பாண்டிங் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மேலே இருக்க லேயர் அப்படியே பேத்துட்டு வரும். அதுக்கப்புறம் மண்ணோட கலவையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கொல்று வச்சு அப்படியே தீட்டிகிட்டே வந்தோம்னா அப்படியே ஃப்ளாட்டாக வந்துடும். அப்பப்போ மட்டை பலகையை வச்சு அந்த லெவல் மட்டும் கரெக்டாக இருக்க பார்த்துட்டே வந்தோம்னா தர நல்லா ஃப்ளாட்டாக சர்ஃபேஸ் க்ளீனாக ஸ்மூத்தாக வந்துடும். இந்த சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக வரணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் சொரம் இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா இதுக்கு மேலே லேயர் பை லேயர் போட போகிறோம். அதனால் இதை நம்ம ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணிட்டோன்னா அடுத்த லேயர் அதில் அவ்வளோ ஈஸியாக ஒட்டாது. You're just printing the book, that's it, that's all. அவ்வளோதாங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இதுக்கப்புறமா ஒவ்வொரு லேயர் போடும்போதும் அந்த லேயரில் போடுற கலவைகள் மாறுபடும். இது 2வது லேயர் அப்படின்றதுனால இதில் நான் சுண்ணாம்பு எதுவுமே கலக்கலை. கொஞ்சம் மேலே போக போக சுண்ணாம்பு கலந்து நம்ம லேயர் போட்டுக்கலாம். அதே போல் லேயரோட திக்னஸ் கம்மியாக வரும். அதில் நார் சத்தும் ஜாஸ்தியாக போட்டு நம்ம கலந்து பண்ணணும். அதையெல்லாம் அடுத்த வர வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி ஒரு பாதி தரையை போட்டாச்சு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது காயணும். அதுக்கப்புறமா அடுத்த பாதியை போட்டுட்டு நம்ம வேலையை முடிச்சிடலாம். அதே போல் இதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2nd லேயர் 3rd லேயர் போடலாம். இன்றைக்கான வீடியோவில் தான். நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.